இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன அறிகுறிகளும் அதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் அம்மாவுக்கு இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 3வது ட்ரைமஸ்டர் வந்து 28 வாரங்கள்லேருந்து அந்த டேர்ம் வரைக்கும், அதாவது குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து அம்மா சொல்லுவாங்க, பிரெத்லெஸ்னஸ், அதாவது மூச்சு விடுறதுல கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்வாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது வந்து என்னென்னா கால் வீங்கும். ஏன் கால் வீங்கும்னா அந்த நம்ம யுட்ரஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் ஆகுது இல்லையா, அது வந்து இந்த டைம் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த என்லார்ஜ் ஆகிற யுட்ரஸ் வந்து அந்த ஐவிசி, அதாவது இன்ஃபீரியர் வீனா கேவாங்கிற ரத்த குழாயை போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால கால்லேருந்து ரத்தம் வந்து இதயத்துக்கு போகிறது கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் டைம் எடுத்து போகும். ஓகேங்களா, அதனால கால் வீங்கும். அதுக்கப்புறம் வந்து பால்பிட்டேஷன் என்னன்னா அவங்களோட ஓன் ஹார்ட் பீட்டே அவங்களுக்கு வந்து கேட்குறது, அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட்டனிங்னா என்னன்னா லைக் வந்து குழந்தையோட தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெல்வஸ் கீழே இறங்கும் போது இந்த டயஃப்ரமும் லோயர் பார்ட் ஆஃப் த ரிப்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். அதை தான் லைட்டனிங் அப்படின்வாங்க. அதுவும் இந்த டைமில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகுது, அப்புறம் யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன் நடக்கிறது ரெகுலராக. இதெல்லாமே தேர்ட் ட்ரைமஸ்டரில் நடக்கக்கூடிய சிம்டம்ஸ் அம்மா வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு சிம்டம் காமனாக சொல்லுதுன்னா லைக் முதுகு வந்து வலிக்கும், லைக் லோவர் பார்ட் ஆஃப் த அப்டமன் இல்லை லோவர் பார்ட் ஆஃப் த பேக் வந்து வலிக்கும். அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து அப்டமன் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாங்ஸ் வந்து ஃபுல்லாகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அந்த யுட்ரஸ் வந்து ரொம்ப விகரஸாக கான்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது விஷயம் வந்து சில்விங் அப்படின்வாங்க. சில்விங்னா என்னன்னா யுட்ரஸோட கான்ட்ராக்ஷனும் அதோட சேர்த்து அப்டமன் மசில்ஸோட ரிலாக்ஸேஷனும் நடக்கும். அதான் சில்விங் அப்படின்வாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.